ஹாய் லோகாஷ், நீங்கள் பார்த்து கொண்டு ஒரு பொது லோகி என்டர் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்ட்ரினா த செல்லரில் சாப்டர் 4 சாப்டர் 4 சாப்டர் 3ல பேச விடுங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? யாரும் பேச விடுறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணுறாங்க. அதாவது வந்து சாப்டர் 2ல் பாட்டு அடடே பேச விடுங்கடா, ஏன்டா இவனு மாதிரி நடுவில் வந்துட்டு பயமுறுத்தணுங்க. ஓகே, நீங்கள் வந்து நம்ம வந்து சாப்டர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் 4 தான் நீங்கள் ப்ளே பண்ண போகிறோம். வேறு லெவல் வெயித்தனமா ஆரம்பமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கொடூரமாக போயிருக்குதுன்னு. இந்த குட்டி குஞ்சாவன் நம்மளை பின்னாடியே துரத்தினே வரான். டேய் நவுந்து போடா, அறுத்துருவேன். ஐயோ, டோருக்கு வெளியே தான் வச்சுருக்கிறான் அவன். அவன் காலு கொஞ்சம் லைட்டாக பக்காய் வெளியே தெரிஞ்சு பார்த்தீங்களா நீங்கள்? ஆஹா, எனக்கு வேறு இந்த கேமோட பக்கா என்னன்னு தெரியல கைஸ், பயமாகவே இருக்குது. அது வந்து நான் வந்து அவன் எனக்கு கண்ணுக்கே தெரியாது. இப்போ நான் ஒழிஞ்சிட்டேன், ஆனாலுமே அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அவன் போனதுக்கப்புறமும். அது பக்கா என்ன கருமும் எனக்கு எதுவுமே தெரில. சரி வாங்க, தைரியத்தை வேலை வச்சுட்டு ஓடுறா ஓடுறா. நமக்கு 2 கீ வேறு இருக்குது. டோரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, வேறு லெவல் 3 கீ. 3வது கீ கண்டுபிடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. ஓகே, அப்போனா இங்கே சரி, இங்கே ஒரு கீ யூஸ் பண்ணியாச்சு. என்னடே ஏம்மா நீ நவந்து போமா ஃபஸ்ட்டு. உன்னையெல்லாம் இவ்வளோ ஆளாகவே மதிக்கல, சும்மா வந்து பயம் போத்திக்கிட்டு இருக்கிறா. ஐயோ ஐயோம்மா, எம்மாடி மேடம், உங்களை இனிமேல் எதையும் தப்பாக பேச விரும்பல. பேசினாலே நம்மளை பயம்படுத்திடுறாங்க. அம்மா பெரிய வாயி, அந்த அம்மா பெரிய வாயை தூக்கி அதில் நம்மளை முழுகிடுவா. இவளே இன்னும் இங்கே அம்மா பெருசு இருக்கா. ஓகே, இன்னும் நம்ம வந்து 2 புக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. ஆனால் யாருங்க மேடம்? போங்க போங்க, நீங்கள் போங்க போங்க. ஏதோ சவுண்டு வருது கைஸ், பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி. இங்கே டோருக்கு காசு அவசரம் மிதிப்போம் கைஸ். வரா கைஸ், இவ ஃபாலோ பண்ணிட்டு. ஐயோ, யாரு கைஸ் இவ? இவ வந்து கிராணியோட பேத்தியா அம்மாவான்னு தெரியலையே கைஸ். இவ நம்ம வந்து கிராணி ஒன்றில் நான் பார்த்துருக்கேன், ஆனால் திடீர்னு நான் கிராணி ஒன்று ப்ளே பண்ணி நான் வீடியோ போட்டல. அது வந்து நான் போடலான்னு இருக்கேன். போடுவேன். ஓகே, கிராணி ஒன்றில் நான் பார்த்துருங்க கைஸ். அதாவது அந்த புக்கு போட்டு அந்த செல்ஃபில் புக்கு போட்டோடனே ஒன்று கீழேருந்து விழுந்து தரன்னு எழுதுக்குனுச்சு. தரணும் படுத்துக்கிட்டே உருண்டுக்கிட்டு வரும். அந்த பேய் தான் இது. இது வந்து கிராணியோட அம்மாவா இல்லை பேத்தியா? பேத்தி தான் சிலிண்டர்னு நினைக்கிறேன். சரி, அவங்க குடும்ப பிரச்சனை எதுக்கு நமக்கு? நம்ம வந்து நம்ம வேலையை பார்ப்போம். வந்த வேலையை இந்த பிடிச்சி நம்ம 2 புக் கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். எங்கே? ஆஹா, ஓகே, இந்த டோருக்கு நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம். வடைஞ்செல்லாம் போய் கிடக்குது. அதான் அந்த குட்டி பையன் பண்ணுற வேலை தான் கைஸ். பார்க்க தான் குட்டியாக இருக்கிறான், ஆனால் பண்ணுற வேலை தான் சில்மிஷத்தனமாக இருக்குது. வரணும் டோரை அழகாக உடச்சிட்டு போகிறான், அவனால் மட்டும் முடியும். எங்களால் இந்த டோரே திறக்க முடியல. ஓகே வாங்க போவோம். இங்கே என்ன? இங்கே ஆல்ரெடி வந்த இடங்கள்ல வந்த இடமே வந்துவிட்டுருங்க. ஆனால் புக்கு சத்தியமாக சொல்கிறேன், இவனுக்கு வந்து வந்த இடத்துக்கே வர விட்டுட்டு திரும்பி அப்புறமா அந்த அதே இடத்துல புக்கு வச்சுட்டு போயிடறாங்களோ எனக்கு தோணுது. ஆனால் அந்த 8 புக்கு கண்டுபிடிக்கப்பட்ட பாடு இருக்குது. அம்மா முடியவே முடியல கைஸ் சத்தியமாக. ஓகே, இங்கே என்ன இருக்குது? சரி வாங்க. ஓகே, இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, வெறும் எம்டி ஸ்பேஸ். ஓகே, ஐயோ அம்மா, யாருமா இவ வேறு ஒருத்திங்க அண்டாவையை போட்டுக்கிட்டு வந்துடுறா. ஐயோ, மீண்டும் இதே இடத்துலையா போய்விட நினைக்கிறேன். இங்கே வெயிட் பண்ணுவா. வராகி சிவ. ஐயோ போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயா என்னங்க இது? இவ வேறு இப்படி தோத்துறா, வாயை எம்மோ பெரிய வாயை போட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு. இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டுலாம் நம்ம பயன்படுத்துகிறானுங்க. ஆஹா எங்கேயும் வெளியே வர இல்லை கைஸ், ஃபோன் வர. ஓகே கைஸ், நான் வந்து என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா 8 புக் கண்டுபிடிச்சிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, இருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் 8 புக் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த 2 புக்கையுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து எஸ்கேப் மட்டும்தான் பாக்கி. அம்மா, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் கைஸ், இந்த கேமு நீங்கள் விளாண்டிங்கன்னா மினிமம் 1 மணி நேரமாவது போகும். ஏன்னா செம்ம லென்த்து. கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சிடும், ஆனால் கண்டுபிடிக்கிறது லைட்டாகுது. இவங்க நடுவு வந்து குழப்பி போட்டு போயிடுறாங்களே இவங்க 2-3 பேரும். ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம வந்து ரைட் எடுத்து லெஃப்ட்டு போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போவோம். எவன் வந்தாலும் இன்றைக்கி இடிச்சிட்டு போகிறோம் டாடி. எவன் வந்தாலும் இன்றைக்கி விட்றதா இல்லை. அப்படியே வந்து தூக்கி இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஓகே, இங்கே எடுக்கணும் ரைட்டு. அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட்டு கிடையாது, இந்த லெஃப்ட்டு வந்து விட்டது எக்ஸிட்டோ. நம்ம இதோடு இந்த கேமை முடிக்க போகிறோம். முடிச்சாச்சு, வேறு லெவல் வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஓகே, ஒரு ஏதாவது கட்சின்னு போடுறானுங்க. நாம் தான் இப்போ ஓடுறோம் எக்ஸிட்டோருக்கு. ஓடுறா.
மூடிட்டாங்க. அப்போனா கேம் இருக்கா? இல்லையே. என்னன்னு கொடுத்துட்டானுங்க. ஓ! நம்ம வந்து ஸ்லெண்ட்ரினா ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு கேம் இருக்குது கைஸ். அப்போ கன்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன் அந்த கேமு பார்ட்டா. ஓஹோ! போட்டானுங்கடா. இருங்க. வெயிட் பண்ணுங்க சார். ஓகே கைஸ். அப்போனா நம்ம வந்து ஸ்லெண்ட்ரினா அந்த ஸ்கூலையும் ப்ளே பண்ணிடுவோம். ஓகே. இந்த சைடில் இந்த ஹெல்ப் ஆப்ஷன் எதுக்கு கொடுத்து பார்ப்போம் இருங்க. இதுவா கைஸ்? இது வந்து நம்ம கேமோட ரூல்ஸ் தான் சொல்ல வரானுங்க. ஃபைண்ட் 8 புக்ஸ் கண்டுபிடிங்க. சென்ட்ரினா பார்த்தா திரும்பிடுங்க. எங்கேயும் திரும்பி திரும்பி பாருங்க, கீ இருக்கும் ரூமில் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து இதோட வந்து வீடியோ முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் 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 பாய்.